திருச்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான விவகாரத்தில் தற்போது மருத்துவர் சாம்சனுக்கு 3 நாட்கள் சிறை காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவரின் தாயாருக்கும் 3 நாட்கள் சிறை காவல் அளித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திருச்சி மாநகரம் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் தனியார் தொடக்க பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்தவங்க. இதுல 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவிகள் 40க்கும் மேற்பட்டவர்கள் பள்ளி விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக கிரேசி சேகரன் என்பவர் பணிபுரிந்து வந்தார். கிரேசி சேகரன் மாணவனா சாம்சன் என்பவர் லால்குடியை அடுத்து அன்பி கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவராக பணியாற்றி வந்தவர். அடிக்கடி குழந்தைகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று பள்ளி விடுதி குழந்தைகளை மருத்துவ பரிசோதனை செய்வதாக கூறி பலமுறை விடுதியில் சென்று வந்துள்ளார். இந்த நிலை கடந்த 6 மாதங்களாக அங்கு தங்கி உள்ள குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இது குறித்து சமூக நலத்துறை அலுவலரான விஜயலட்சுமி கோட்டை அனைத்து காவலர்களுக்கு புகார் அளித்த அடிப்படையில் சாம்சன் மீது கோட்டை அனைத்து மாவட்ட காவலர்கள் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியரும் சாம்சனின் தாயாருமான கிரேசி தாயாராணியை போலீசார் கைது செய்தனர். இதனால் தலைமை ஆசிரியர் உதவியுடன் அவர் அனுமதியுடன் அந்த விடுதியில் சென்றதா அவரை கைது செய்தனர். எனவே அவர் மருத்துவ பரிசோதனை செய்ததற்கு அதன் பின் திருச்சி மாவட்ட மகிழா நீதிமன்ற நீதிபதி இல்லத்தில் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட போது இரவு 10 மணி என்பதால் அவர் நாளை காலை என ஆஜர்படுத்துவதை தெரிவித்ததன் அடிப்படையில் நேற்று இரவு திருச்சி காந்தி மண்டல காவல் நிலையத்தில் அவர்களை அங்க வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை அவர்கள் திருச்சி 3வது கூடுதல் உரிமையல் நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா முன்பு அவர்களை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். ஆஜர்படுத்தப்பட்டவர்கள் அவர்களின் வாதங்களை வழக்கறிஞர் வாதங்களை கேட்டார். இந்த நிலையில் இதனை விசாரித்த நீதிபதி 3 நாட்கள், அதாவது அந்த அரசு மருத்துவர் மட்டுமல்லாமல் அவரது தாயாரும் தலைமை ஆசிரியர் 2 பேருக்கும் சேர்ந்து 3 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். இதனை தொடர்ந்து மீண்டும் அவர்கள் 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டதை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர்கள் வேலை நடத்தி சென்றனர். மேலும் இந்த நிலையில் மருத்துவர் சாம்சன் பணி நீக்கம் செய்ய மருத்துவத்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிய வருகிறது. முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் திருச்சி சுகாதாரத்துறை துணை என்று தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது ஒரு 3 நாள் சிறை காவல் என்பதாக தற்போது அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் மற்றும் அவரது தாயாருக்கு 3 நாட்கள் சிறை காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கதிரவன்.